தேசிய விருது பெற்ற நடிகர், தேசிய விருது பெற்ற தயாரிப்பாளர், பாடலாசிரியர், பாடகர் இவை எல்லாவற்றையும் விட சூப்பர் ஸ்டாரின் மருமகன் என பல அவதாரங்களில் ஜொலித்து வரும் தனுஷ் சமீபத்தில் தனது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடினார். இந்நிலையில் அவருக்கு பிறந்தநாள் பரிசாக சென்னை நீதிமன்றம் வழியாக இன்று கிடைத்துள்ளது. தனுஷ், வெற்றிமாறன் இருவரும் இணைந்து தயாரித்த காக்கா முட்டை திரைப்படம் சிறந்த படம் என்று தேசிய விருதையும், இந்த படத்தில் நடித்த 2 சிறுவர்களுக்கும் சிறந்த குழந்தை நட்சத்திரங்கள் என்றும் விருது கிடைத்துள்ளது. இந்நிலையில் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு சில காட்சிகள் வழக்கறிஞர்களை அவமதிக்கும் வகையில் இருப்பதாக சென்னை எழும்பூர் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் அகில இந்திய வழக்கறிஞர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் எஸ். மணிவண்ணன் வழக்கு கொடுத்தார். இந்த வழக்கில் தனுஷ், வெற்றிமாறன், இயக்குனர் மணிகண்டன், நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆகியோர் வரும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் சென்னை ஐகோர்ட்டில் தனுஷ், வெற்றிமாறன் உள்பட 4 பேர்கள் இணைந்து மனு ஒன்றை தாக்கல் செய்தனர். அந்த மனுவில் காக்கா முட்டை படத்தில் இடம்பெற்றுள்ள வசனங்கள் தனிப்பட்ட முறையில் யாரையும் அவதூறாக சித்தரிக்கவில்லை என்றும், எனவே எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தனர். இந்த மனுவை நேற்று விசாரணை செய்த ஹைகோர்ட் நீதிபதி பி.என். பிரகாஷ், தனுஷ் உள்பட 4 பேருக்கு எதிராக எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அவதூறு வழக்கின் விசாரணைக்கு தடை விதித்து தீர்ப்பளித்தார். மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.